பழுதாகிறது, கார் பழுதாகிவிட்டது, அடுத்த நிகழ்வுக்கு போக வேண்டும் என்று பேருந்தில் பயணம் செய்கிறார். பேருந்தில் பயணம் செய்வதை அறிந்த பிறகு அதே பேருந்தில் ஏறி அவரை ஓட்டேரியில் குத்தி கொலை செய்ய முயல்கிறார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக தோழர் ஈபிசி பயந்து விட்டார். அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, கரை மட்டும்தான் வித்தியாசம். கொலை செய்வதிலோ கொள்ளையடிப்பதிலோ திருடுவதிலோ எதிலும் அவர்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. அங்க எம்ஜிஆர் தொப்பி போட்டு திருநாரு, இங்க தலைவர் கண்ணாடி போட்டு திருநாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். அவர்களும் மரியாதை வைத்துக் கொண்டார்கள், இவர்களும் மரியாதை வைத்துக் கொண்டார்கள். இவர்களுக்குள்ள வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி இயக்கங்கள் அது பிறப்பிலிருந்து தன்னுடைய இறுதி தோழனை இழக்கிறவரை தேசத்தின் விடுதலைக்காய், தேசத்தின் தொழிலாளர்களுக்கு விடுதலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அதனால்தான் என்னுடைய பழனிசாமி தோழர் 17 வயது இளைஞன் படுகொலை செய்யப்பட்டார். என்ன கனவு, என்ன ஆசை? ஸ்ரீராமபாளையத்தில் சொத்துக்களை எல்லாம் கம்யூனிஸ்ட் சேர்க்க வேண்டும் என்றா, திருப்பூர் நகரத்தில் சொத்துக்களை எல்லாம் கம்யூனிஸ்ட் அபகரிக்க வேண்டும் என்றா, சொன்னாரு 2 பைசாவும் 3 பைசாவும் கூலி வாங்கி கொண்டு வாழ முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தொழிலாளி நிம்மதியாக வாழ வேண்டும், 6 வயது கழித்து குடித்தாலும் சந்தோஷமாக குடிக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த அபிலாஷை தவிர என்ன இருக்கு? இது ஏன் ஏற்க முடியவில்லை? முதலாளிக்கு லாபம் வரல பிடிக்காது. முதலாளிக்கு லாபம் வந்துகிட்டே இருக்கணும். தொழிலாளி சென்று போன கவலை இல்லை, தொழிலாளி அழிஞ்சு போன கவலை இல்லை, அவனுக்கு லாபம் மட்டும்தான் பிரதானம். அதோட வெளிப்பாடுதான் பழனிசாமி படுகொலை செய்யப்பட்டார். உண்மையிலேயே நாம் பழனிசாமி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது, நினைவு தினத்தை அனுசிப்பது என்பது அது ஏதோ சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல. நீ எந்த லட்சியத்திற்காய் உன்னுடைய உயிரை தியாகம் செய்தாயோ நிச்சயமாக அந்த லட்சியத்தை ஈடேற்பதற்கு உன்னை போல் ஆயிரமாய் லட்சமாய் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் என்பது அது செங்கோலின் யோசனையாக மாற்றக்கூடிய அந்த ஒப்பற்ற போராட்டத்தில் நாங்களும் இந்த வழியை பின்தொடர்வோம் என்ற அந்த உயரிய லட்சியத்திற்காக தான் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்களா, இதே ஸ்ரீராமபாளையத்துல எவ்வளவு பேர் செத்து போயிருக்கும். யாருக்கெல்லாம் அப்படி பண்றாங்களா? நிறைய சொத்து சேர்த்திருப்பாரு, நிறைய மரபத்தோட வாழ்ந்திருப்பாரு. அவர் செத்த நாள் யாருக்கு தெரியாது. வெறும் 17 ஆண்டுகள் அரும்பு வீசை நுழைந்த ஒரு இளைஞன், அவன் இறந்து 46 ஆண்டுகள் கழித்த பிறகும் அந்த இழப்பிற்காக நீதி கேட்டு நியாயம் கேட்டு அந்த இழப்பின் லட்சியத்தை ஈடேற்பதற்காக ஒரு கூட்டம் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் லட்சிய கூட்டம், அதுதான் தேசத்திற்கான மாற்று என்ற அடையாளம் தான் முன்னாடி பேசினார். நாடு விடுதலை அடைந்து 78 ஆண்டுகள் கடந்து விட்டது. தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் அம்பலமா மாறிட்டாங்க. நீங்க உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை நிர்மூலமாக்கிவிட்டது. கிட்டத்தட்ட மேற்கு காலி ராசா காலி ஒட்டுமொத்த பகுதியும் அழிந்து வைத்து விட்டார்கள். ஆனாலும் இஸ்ரேலோ உக்ரைனோ நாங்கள் நடத்தக்கூடிய யுத்தம் அது நியாயம் என்று எந்த நாட்டில் போய் கை கட்டி பதில் சொல்லல. நாங்கள் ஏன் இந்த யுத்தத்தை நடத்துகிறோம் என்று யாரையும் நம்ப வைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கவில்லை. அவர்கள் மோசமான பாசிஸ்டுகள். ஆனால் நரேந்திர மோடி நகர்காம் சம்பவத்திற்கு பிறகு அவர் பாகிஸ்தான் மீது நடத்திய அந்த யுத்தத்தின் விளைவு உலக நாடுகளில் இந்தியா தனிமைப்பட்டுவிட்டது. தனிமைப்பட்டதை தவிர்ப்பதற்கு 7 குழுக்களை
கொடுக்கிறார்களே, ஏண்டா கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? மகள்தான் என்பது அது பிஜேபியோட திட்டமிட்ட ஏற்பாடு என்பது நமக்கு கூட புரிய வருது. சொன்னார்களே, மகள்தான் என்ற பகுதி நம்முடைய எல்லையிலிருந்து 250 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டருக்குள்ள பாகிஸ்தான் என்ற தீவிரவாதி எப்படி உள்ள வந்தா? அங்க வாய செக்யூரிட்டி போர்ஸ் இருக்குல்ல, அங்க இந்திய தேசிய ராணுவம் இருக்குல்ல, அங்க உள்ளூர் போலீஸ் இருக்குல்ல, இந்தியாவோட அதிநவீன உளவுத்துறை இருக்குல்ல, இந்த எல்லா புயலாயும் என்ன புரிஞ்சு புரிஞ்சுக்கணும்ல. இப்ப நாம இந்த இடத்துல கூட்டம் நடத்த போறோம்னா நீங்க தரவே சொல்ல வேணாங்க, போலீஸுக்கு இன்டிமேட்டா பண்ண வேணாம். நம்ம ஐஎஸ்க்கு தெரிஞ்சிடும், ஐஎஸ்க்கு தெரிஞ்சிடும். நம்ம எல்லாம் அங்க சேர்றதுக்கு முன்னாடி ஐஎஸ் அங்க வந்து நிற்பாரு, 4 போலீஸ்கார் மத்தியில் வந்து நிற்பாரு. அதுக்கப்புறம் இப்ப நேரம் வச்சு காய்ச்சல் போட்டு போலீஸ் தான் வருவார். சாதாரணமா பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தினா கூட, அது நடத்துவது தெரிவிக்கிறா கூட இந்த உளவுத்துறைக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, இந்தியாவை தாக்குவதற்கு தீவிரவாதிகள் வர சொன்னா திடீர்னு ஆட்சி முடிவெடுத்து தாக்குவோம்னா அது எத்தனை மாத திட்டம்? அது எவ்வளவு கால திட்டம்? அது எப்படி ஊடுருவ முடியும்? இது எல்லாம் நடந்துச்சு. இந்த பாதுகாப்பு கேள்வி, இந்த பாதுகாப்பு குறைபாடு இல்ல, இந்த பாதுகாப்பு குறைபாட்டுக்கு யார் காரணம்? இஸ்லாமியர்களா? இந்த பாதுகாப்பிற்கு யார் காரணம்? காஷ்மீர்களா? இந்த பாதுகாப்புக்கு காரணம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லையா? இந்த பாதுகாப்பு துறை பலகீனத்துக்கு வெளியுறவுத்துறை கிடையாதா? இந்த பாதுகாப்பு ஃபெயிலியருக்கு இந்திய ராணுவம் கிடையாதா? இந்த பாதுகாப்பு ஃபெயிலியருக்கு பாரத் செக்யூரிட்டி போர்ஸ் கிடையாதா? இதான் நல்ல பிரதமர் ஆச்சு. 55 பெருசா இருக்கு, ஏன் இந்த ஃபெயிலியருக்கு நல்லா கூட்டு விசாரணை பண்ணியா? ஏன் பண்ணல? அப்ப இது என்ன ஏற்பாடு? மகள்தான் போக வேண்டிய பிரதமர் அங்க போகல, ஆயா தீகாரிக்க போறாரு. அப்ப என்ன நடக்கு? மகள்தான் டூரிஸ்ட் வந்து போக முடியாது, எப்பொழுதும் ராணுவமும் காவல்துறையும் அடியடியா இருக்கக்கூடிய இடம். அது 2 நாள் அங்க பார்த்தா கருத்து கூட ஆள் கிடையாது. அப்ப என்ன ஏற்பாடு? அப்ப இது திட்டமிட்டு நடத்துவதா அல்லது அரசியலுக்காக என்ற கேள்வி எழுமா இல்லையா? இது ஒன்று. 2வது என்ன அப்படின்னா, சிம்லா ஒன்று இருக்கு, நீங்க கூகுள செக் பண்ணி பார்த்தா தெரியும். இதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்துச்சு 70 அந்த யுத்தம் நடக்கின்ற பொழுது இதே மாதிரி அமெரிக்கா மூக்க விட்டான், இதே மாதிரி மற்ற நாடே தலையிட்டான். அப்பொழுது தெளிவாக சொன்னார்கள், இந்தியா பாகிஸ்தான் நடக்கக்கூடிய யுத்தம் எங்களுக்கான சகோதர யுத்தம். இந்த யுத்தத்துல 3வது தலையிடுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. எங்களுக்கான யுத்தத்தை நாங்கள் பேசிக் கொள்வோம், நாங்கள் தீர்த்துக் கொள்வோம், நாங்கள் எதை வேண்டுமான செய்வோம். இது தலையிடுவதற்கு யாருக்கு அருகதை இல்லை என்று தெளிவாக பேசுறாங்க. பேசுறது மட்டுமல்ல, 2 நாட்டோட வெளியுறவுத்துறை கூடி உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அது சிம்லாவில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை இறுதியாக ஒப்பந்தம் என்ன சொன்னா, இனிமேல் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் எத்தகைய தாவாக்கள் வந்தாலும் அந்த தாவாக்களை, அந்த பிரச்சனைகளை ராஜ்ய ரீதியாக பேசிதான் தீர்க்க வேண்டும். அதற்கு யுத்தம் தீர்வு கிடையாது என்று அன்றைக்கு தெளிவாக முடிவெடுத்து கையெழுத்திட்டு ஒப்பந்தமானது. இந்த ஒப்பந்தத்தை யார் கேட்டது? இதே மாதிரி பாகிஸ்தான் சார்ந்த தீவிரவாதிகள் மும்பையில் குண்டு வைத்த பொழுது அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ரொம்ப தெளிவாக கையிட்டார். இந்த தீவிரவாத தாக்குதலில் யார் ஈடுபட்டார்களோ அவர்களை இந்திய அரசாங்கத்திடம் நீங்கள் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும். இல்லை என்றால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான ராஜ்ய ரீதியான உறவு என்பது தடைபட்டு போகும்.
அவரை நான் மிசைல் அனுப்புவேன், ராக்கெட் அனுப்புவேன், ராணுவம் அனுப்புவேன், ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன், 2000 தொண்ணூறு பண்ணுவேன். அவர்களை ஒப்படைக்காவிட்டால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ராஜீய உறவு நடைபெற்று போகும் எச்சரித்தார். சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் இந்தியாவில் ஒப்படைக்கப்பட்டது, அவர் மீது முறையாக தண்டனை வழங்கப்பட்டது. இது நல்ல பாடமா என்ன பண்ணிருக்கோம், அதான் செய்திருக்கோம். இவரா இதோட நடத்துவாரா, அப்புறம் யாரோ ஒரு ஆள் இதோ வாழ்ந்துருவாரா, மூடிட்டு போயிடுவாரா, அப்ப என்ன ஏற்பாடு? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம். பயங்கரமாக இருக்காங்க. இப்ப என்ன தெரியுமா, இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகத்தின் 4வது பெரிய பொருளாதார வளர்ச்சி நாடாக இந்தியா முன்னேறி ஒரு பரமணியில பேரு பெற்ற பேரு நீர் பேர் பேசுதா குடிக்க தண்ணி கிடையாது. இதான் இந்தியா. ஜிடிபியில உலக அளவில் நீங்கள் ஜப்பானை பிடிக்கிறது 4வது ஆயிட்டீங்க. ஆனா இந்தியா உலகத்தின் வறுமை பட்டியலில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க? 127 நாடுகளில் 105வது இடத்தில் இந்தியா. உலக பொருளாதார குறியீட்டில் 141வது இடத்தில் இந்தியா. இன்னும் கேவலமா சொல்றாங்க. உலகில் 5 நாடுகள் மோசமான வறுமை இருக்கிறது. அந்த வறுமையில் இருக்கிற 5 நாடுகளில் உகாண்டா ஒரு நாடு, அதான் 5வது நாடு. அந்த 5 நாட்டுல முதல் இடத்துல இந்தியா. இந்தியாவில் 300 மில்லியன் மக்கள் சோத்துக்கு வழி இல்லாம சிக்கி அடிக்கிறார். அப்ப எவ்வளவு பேரு? 1 மில்லியனா 10 லட்சம் பேரு. 300 மில்லியனா 300 × 10 லட்சம். உலகத்தில் வறுமையில் இருக்கிற மக்களில் 30 கோடி பேரை இந்தியாவுக்குள்ள இருக்கிறான். அடுத்த வேலை கோட்டுக்கு வழியில வாழ முடியல. மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற பொழுது ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $138. $138 பொழுதுதான் இந்தியாவில் பெட்ரோல் விலை $71. சிலிண்டர் விலை $450. இன்னைக்கு ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை அரௌண்ட் $80 தான் இருக்கு. 75 இருந்து $80 போய்கிறது இருக்கு. அப்ப 138 இருக்கும் பொழுது இந்தியாவில் $70 பெட்ரோல் தான். $80 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் இருந்தா இந்தியாவில் பெட்ரோல் எவ்வளவு இருக்கணும்? 50 ரூபாய்க்கு இருக்கணும். ஏன்னா 100 ரூபாய்க்கு போச்சு. இதுக்கு காரணம் யாரு? மோடி இல்லையா? இதுக்கு காரணம் அமித்ஷா இல்லையா? இதுக்கு காரணம் நிர்வாகம் இல்லையா? தோழர்களால ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை எவ்வளவு? $80 வச்சுக்கோங்க. $80னா ஒரு டாலருக்கு $80 வச்சுக்கோங்க. அவன் எவ்வளவு ஆச்சு? ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $6400. ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $6400. ஆனா ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயை 10 வாட்டி சூடு பண்ணலாம். மினிமம் 10 வாட்டி சூடு பண்ணிட்டீங்கன்னா பெட்ரோல், டீசல், ஒயிட் பெட்ரோல், சிவப்பு பெட்ரோல், மண்ணெண்ணெய், அதுக்கப்புறம் கேஸ், அதுக்கப்புறம் கிரீஸ், அப்புறம் தார், இப்படி எடுத்துட்டே இருக்கும். இந்த ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் இருக்கிற ஒட்டுமொத்த மெட்டீரியலையும் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு இருந்தா ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய அந்த சுத்திகரிப்பு ஆலையத்திற்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது 56,000 ரூபாய். பாருங்க, ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் நம்ம 1 கிலோ வெண்டைக்காய $4 கொடுத்து வாங்கி சமைச்ச ஹோல்சேல்ல எவ்வளவு விலைக்கு விற்போம்?
விற்கக்கூடிய எல்லாம் சேர்த்து ஒரு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு 6 ரூபாய்க்கு விற்கலாம். கொஞ்சம் நல்ல வியாபாரியா இருந்தா 5 ரூபாய்க்கு விற்பாரு. 1 ரூபாய் லாபம் வந்தா போதும், 1 கிலோக்கு 1 ரூபாய் லாபம்னா 100 கிலோ விற்றா 100 ரூபாய் பரவாயில்ல அப்படின்னு யோசிப்பாரு. கொஞ்சம் மோசமான வியாபாரம் தான் 1 கிலோக்கு 3 ரூபாய் வைப்பாரு. 6400 ரூபாய் கச்சா எண்ணெயில 56000 ரூபாய் வருமானம் வரும்னு சொன்னா அப்ப பெட்ரோல் விலையில 600 ரூபாய் ஆக்கடை இன்னும் பார்த்து ஓட்டு போயிடுச்சு. ஏன் பெட்ரோல் விலை குறைக்க மாட்டேன், ஏன் டீசல் விலை குறைக்க மாட்டேன்? அம்பானி அதானி கும்பு கொடுக்கிறா நாங்களே விளையாடலாம். அப்ப இந்த விலைவாசி உயர்வு நட்டு கிடைக்காம போறது, வேலை கிடையாது, வருமானம் கிடையாது. அதோட விளைவு இந்தியாவில் 30 கோடி பேர் சோத்து வழி இல்லாம செஞ்சுட்டு இருக்கான். நான் சொல்ல தவறு சொல்லுது, இந்தியாவில் 5 பெரிய பணக்காரங்க, 5 பெரிய பணக்காரங்க அதானி, அம்பானி, டாடா, பிர்லா ஆதித்யா, பாரதி கிடைக்கும். இந்த 5 பேர்கிட்ட இந்தியாவில் ஒட்டுமொத்த சொத்துல 20% இருக்கும். யோசிச்சு பாருங்க, யார 5 பேரு? அதான் என்ன பண்ணா, அம்பானி என்ன பண்ணா, பயங்கர பண்ணா 1970 முன்னாடி அதானி நம்ம ஊர்ல சேர்த்து நடந்துக்கிற மாதிரி ஒரு பிரான்ஸ் வந்து ஆள் வட்டிகளை வச்சிருந்த ஒரு ஆளு, வட்டிகளை வச்சிருந்த ஒரு ஆளு இன்னைக்கு உலக பயனாள பட்டியல முதலிடத்துக்கு போயிட்டான். எப்படி? எல்லாம் மோடி அரசு ஆகி கொடுத்தது. கல்விகளை ரத்து பண்ண மாட்டாங்க, விவசாயிகள் ரத்து பண்ண மாட்டாங்க. ஆனா அதானியும் அம்பானி வாங்குற கடனை அவங்க மாதிரி ரத்து பண்ணுவாங்க. இந்த முதலாளி மட்டும் கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் ஆய்வு வழங்கிய பணம் 25 லட்சம் கோடி. மோடி அப்பாட்ட சம்பாதிச்சா, அமித்ஷா அப்பாட்ட சம்பாதிச்சா, நிர்மலா சீதாராமன் அப்பாட்ட சம்பாதிச்சா? அந்த மாதிரி சொல்லுது. உதயநிதி ஒரு வாட்டி சொல்லிட்டாரு, ஒன்னும் அப்பா சம்பாதிக்கிறாரு கேட்கறது கணிதானே. நீங்க சம்பாதிச்சுங்க, அது என்ன வேணாலும் பண்ணுவா. ஆனா இது மக்களுடைய வழிபடும், மக்களுடைய சொத்து, மக்களுடைய ரத்தம் விளைவிப்பது. இந்த விளைவிப்பை யாராவது நாடாளி சொன்னவரை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்தியாவில் 1% பணக்காரர், 1% பணக்காரன் எவ்வளவு நினைக்கிறீங்க? ரொம்ப கிடையாது. ஒரு 200 பேர் இருக்கா, அவங்ககிட்ட சொத்து மில்லியனரா இருக்கா. அவனுக்கு சொத்துனா 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர். 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர்னா எவ்வளவு காசு? எவ்வளவு காசு? $1 80 ரூபான்னு சொன்னா 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர்னா இப்படி வச்சிருக்கிற இந்தியாவில் 200 பேர் இருக்கிறானா? இது 200 பேர் கிட்ட இந்தியாவில் ஒட்டுமொத்த சொத்துல 41% சொத்து அமைக்கிறாங்க. உலகத்தில் இந்தியாவில் டாப்னு சொல்றோம்ல, அதிகபட்ச பணக்காரர்கள் 10 பேர் சொல்றோம்ல, அந்த 10% ஆகிட்ட 75% சொத்து இருக்கான். அவர் திருப்பூர்ல, சீராமாலயத்துல, இதுவாயில இங்க இருக்கிற மண்டலத்துல டிபிக்கு காசு இருக்கும், சோழத்துல காசு இருக்கும், ஸ்ரீரங்க காசு இருக்கும். இந்த அரசு யாருக்காக இருக்கா? நீங்க ஒரு செய்தி, அது என்ன லிங்க்? எலன் வச்சிருக்கார் ஸ்டார்லிங்க். இந்தியாவோட பாதுகாப்பு கேள்விக்குரியது. இந்தியாவோட வேலை வாய்ப்பு ஒட்டுமொத்தமா காலி ஆயிடுச்சு. உலகத்திலே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இந்தியாவில் தான் ரயில்வே துறை தான். 22 லட்சம் தொழிலாளி வளர்ந்துட்டான். 22 லட்சம் தொழிலாளி. இன்னைக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு? டிக்கெட் கவுண்டர் அவுட் சோர்சிங், ஐஆர்டிசி கேண்டீன் அவுட் சோர்சிங், முன்ன வெஜிடேரியன் தலைவன் துறையினுடைய அவுட் சோர்சிங், எல்லாம் அவுட் சோர்சிங். ஒன்னே ஒண்ணு மட்டும் அரசாங்கம் வச்சிருக்கா. என்ன
மெயின்டைன் பண்றது. மீது அத்தனை அவுட் சோர்சிங். அப்ப இந்தியாவுல 22 லட்சம் தொழிலாளிகள் வேலை செய்த அந்த ரயில்வே துறையை தமிழகத்தில் யாரு எல்லாத்தையும் அறிஞர் ரயில்வே துறையில் 2,59,000 பணியிடங்கள் காலியா இருக்கு. ஒன்றிய அரசு துறையில ஆசிரியர் பணியிடம் மட்டும் கிட்டத்தட்ட 7 லட்சம் பணியிடம் காலியா இருக்கு. இந்தியாவோட பாதுகாப்பு அதான் 84,000 பேர் காலியிடம் இருக்கு. அவர் கிட்ட எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டான். ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் ரிட்டையர் ஆனா 3 வருஷம் அந்த போஸ்டிங் இருக்கும். 3 வருஷம் அந்த போஸ்டிங் நிரப்புறேன்னா 4 வருஷம் அந்த போஸ்டிங் எடுத்துவாங்க. அந்த போஸ்டிங் கிடையாது. இப்படி அவாய்ட் பண்றது போக ஈரம் இருக்கிறது தான் காலி பண்ணிடும். இந்த காலி பண்ணிடக்கூடிய இறப்புகளுக்கு மோடி அரசாங்கத்துக்கு மதிப்பாங்க. தமிழ்நாட்டில் 12 லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் 12 லட்சம் பேர். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கா? நீங்க பெரியாருக்கு போனா டாக்டர் நம்மாரு, நர்ஸ் நம்மாரு, அப்புறம் பெருக்கிறவங்க யாரு, மாப்படுறவங்க யாரு, லேப்ல யாரு இருக்கா, எக்ஸ்ரே யாரு இருக்கா, எல்லாம் அவுட் சோர்சிங். அப்ப தமிழ்களில் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்தையும் தனியார் கிட்ட கொடுத்துட்டு இந்தியாவில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு என்ன செய்யல உத்தேசம் ஒன்றுதான் சொன்னார். 2014 அவர் சொன்ன பெரிய டைலாக் தான். நான் மற்ற ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா ஆண்டிற்கு 2 கோடி பேருக்கு வேலை பண்றேன். 2 கோடி பேருக்கு 11 ஆண்டுல 22 கோடி பேருக்கு வேலை பண்றேன். ஊழல் போலீசார நல்லா ஏற்கனவே இருந்த வேலை என்பது ஜிஎஸ்டி அமலாக்க பிறகு ஒரு மணி நேரம் போச்சு. லட்சக்கணக்கான திருவுருப்பை மூடிட்டான். வாழ முடியல. ஜிஎஸ்டி